பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட் அதே தான். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஆர்டர் இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு 3 எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், 4 க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் எந்த ஆர்டர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 4 எலமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க எலமெண்ட் வேணும் அப்படின்னு பிரிண்ட்டு லிஸ்ட்டுன்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குன்னா 0, 1 அந்த மாதிரி அதை நீங்கள் போட்டிங்கன்னா லிஸ்ட்லேருந்து வரும். டப்புள்லேயும் அதே மாதிரி வரும். ஆனால் செட்ஸில் வந்து அந்த ஒரு ஆர்டரே இருக்காது. நீங்கள் எந்த ஆர்டர் அதில் அரேஞ்ச் ஆக்கிறதே வந்து கரெக்டாக நீங்கள் எந்த பொசிஷனில் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷனில் வராது. ஏதாவது ஒரு பொசிஷனில் தான் வரும். அதுதான் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எப்படின்னா நீங்கள் செட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதே பாருங்கள், அது அரேஞ்சாக ஆகாது. இப்போ இனிஷியல் வேல்யூ கொடுத்து ஒரு செட்டு கொடுக்குறேன், 3 நம்பர் கொடுக்குறேன். இது 3 வந்து கரெக்டாக வந்துடும். கரெக்டாக 10, 5, 7 அப்படிங்கிறது வந்துருச்சு. பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தோம்னா 10, 5, 7 வந்துருச்சு. 3 எலமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கனால. இப்போ வந்து நான் 6 எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். S = 10ன்னு போட்டு 10, 8, 77, 26 ஏதாச்சும் 5 கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகாது பாருங்கள். பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்பர்ஸ்லாம் மாறி இருக்கா. 5, 6, 8, 10, 77, 20 வந்துருக்கோம். அங்கே கொடுத்தது வந்து 10, 8, 77, 26, 5 அப்படி தானே கொடுத்துருந்தோம். இப்போ கரெக்டாக அரேஞ்ச் ஆகாமல் வந்திருக்கு. இதுதான் செட்ஸ். இப்போ நீங்கள் இந்த செட்டில் நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்தீங்களா ஒரு பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் வேணும்னா பிரிண்ட்டு அப்படின்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து போட்டிங்களா அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். டைப் எரர் அப்படின்னு வந்திருக்கா. நீங்கள் செட்டில் வந்து இந்த பொசிஷனை இண்டெக்ஸை வந்து மென்ஷன் பண்ணவே முடியாது. இண்டெக்ஸ் வந்து வரவே வராது. அதுதான் செட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதான் செட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். LSTன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதில் சும்மா ஒரு 4 நம்பர் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம செட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். A = செட் அப்படின்னு போடணும். இதுதான் செட் ஃபங்க்ஷன். செட்டுன்னு போட்டு என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளை போட்டோம்னா இப்போது பிரிண்ட்டுன்னு போட்டு அந்த A கொடுக்கலாம். இப்போ வந்துருச்சா. இது எப்படி செட்டாக மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கர்லி ப்ரேசஸ் இருந்தால் செட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்தால் லிஸ்ட்டு, இதுவே நார்மல் ப்ராக்கெட்லேயே போட்டோம்னா அது டப்பிள்ஸ். அதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் செட்டில் வந்து ஒர்க் ஆகாதுன்னா இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி பார்க்கலாம். டிக்ஷனரினா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ரியல் டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரியே தான். அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கான மீனிங், கீ அண்டு வேல்யூ, இதுதான் அந்த டிக்ஷனரி தான். இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு நேம் கொடுத்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்து அவங்க நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர் கொடுத்து அது நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு மீனிங் ஸ்டோர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதே தான் டிக்ஷனரி. ரியல் டிக்ஷனரி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டிக்ஷனரியும். அதுதான் இங்கே கொடுக்க போகிறோம். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கீ ஒரு வேல்யூ. அந்த கீனா அதோட நேமு, அதுக்கான மீனிங் அதுதான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் டின்னு கொடுக்குறேன். D = சும்மா 10 unword அப்படின்னு கொடுக்கலாம். கீ வேல்யூ, வேர்டு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரியல் டிக்ஷனரி எப்படியோ அதே தான். நீங்கள் எந்த மீனிங் வேணும், ஆனால் இதில் நீங்கள் கொடுக்கறது தான். ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு எந்த மீனிங் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம், உங்கள் நேம் கொடுத்து அதுக்கான மீனிங் கூட செட் பண்ணலாம். நேம்னு கொடுத்து உங்கள் நேம் மீனிங்கில் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்து கீ, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்று கொடுப்பீங்களா அது வந்து இது வேல்யூ. நீங்கள் இது ஏன் டபுள் கொட்டேஷனில் போட்டிருக்கேன்னா, அது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கறதுனால நான் அப்படி கொடுக்குறேன். கீ வேல்யூ 2 கொடுத்தாச்சு. 10 unword, 11 learning. print D unword learning அது வந்துருச்சா, டிக்ஷனரியில் வந்துருச்சா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து என்னென்னா இதுலேயும் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ பிரிண்ட்டு D இண்டெக்ஸ் பொசிஷன் 0ன்னு போட்டு பார்க்குறேன், வராது.
ஆனால் நீங்கள் இதோட கீ கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பிரிண்ட்டு டி அப்படின்னு போட்டு கீ நான் 10 11 கொடுத்துருக்கீங்களா, இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 பிரிண்ட் ஆகும், 11 கொடுத்தா 11 பிரிண்ட் ஆகும். நீங்கள் கீ கொடுக்கலாம், ஆனால் இண்டெக்ஸ் மட்டும் இதில் கொடுக்க முடியாது. கீ எரர் தான் வந்திருக்கு, எரரே கீ எரர் தான் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ 10 கொடுக்கலாம், 10 ஆர் 11 எது வேணால் கொடுத்துக்கோங்க. இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாது, கீ தான் ஒர்க் ஆகும் இதில். அதான் கீ எரர்னு வந்திருக்கு. இப்போ நான் 10ன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணால் அது 10ல் என்ன இருக்கோ அது வந்துருச்சு. நீங்கள் 11ன்னு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு சும்மா க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு டிக்ஷனரியை. இதில் வந்து ஒரு 4-5 நேம், ஒரு 3 நேம் கொடுக்குறேன், 3 நேம் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் ஒரு டிக்ஷனரி ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு ஒரு 3 நேம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா நேமையும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் வந்துருச்சா, அந்த டிக்ஷனரி அப்படியே வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரு எலமெண்ட்டு 1 2 3 இதில் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 3 போடுறேன், வராது. ஏன்னா நான் டிஐ தான் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். டிஐ போட்டாச்சு, ஜான் வந்துருச்சா. அவ்வளோதான் டிக்ஷனரிங்கிறது. இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா செட்ஸ்னால் என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு, அதுக்கு அதுவும் குரூப் ஆஃப் எலமெண்ட் தான், அதுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அன்அரேஞ்சாக அந்த மாதிரி தான் வரும். கர்லி பிரேசஸில் தான் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். நீங்கள் அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், செட்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து செட்டாக மாற்றுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் டிக்ஷனரி கீ வேல்யூ, இதுதான் நீங்கள் பார்த்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த நியூ டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.